இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். The rate of loss of heat of a body is directly proportional to difference in temperature between that body and its surrounding. ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் ஹீட் லாஸ் ஆகிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? அந்த ஆப்ஜெக்டோடைய டெம்பரேச்சர் அண்ட் அதோட சரௌண்டிங்ஸில் இருக்க டெம்பரேச்சர். எக்ஸாம்பிள், ஒரு காஃபி கப் வைக்கிறீங்க அப்படின்னா ஹாட்டாக இருக்கிற காஃபி கப் ரூம் டெம்பரேச்சரையும் அந்த கப்போடைய டெம்பரேச்சர், அதாவது அந்த காஃபியோட டெம்பரேச்சர் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ உங்களுடைய ஆப்ஜெக்ட் எது? இங்கே காஃபி கப். அதில் டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். எது வரைக்கும்? சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் வரைக்கும். சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கோடைய டெம்பரேச்சர் ரீச் ஆகிற வரைக்கும். எக்ஸாம்பிள், உங்களுடைய ரூமில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ரூமில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே டெம்பரேச்சருக்கு உங்களுடைய காஃபி கப்பும் வர்ற வரைக்கும் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அப்போ உங்களுக்கு காஃபி கப்பில் ஹீட் எனர்ஜி லாஸ் ஆகும். ஸோ அது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்? அதில் இருக்க டெம்பரேச்சர் அண்ட் அதை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸோட டெம்பரேச்சருக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கும். dq/dt இஸ் ப்ரொபோர்ஷனல் டு -t - ts. ஸோ இங்கிட்டு கேபிட்டல் லெட்டர் டி போடணும், இது ஸ்மால் டி போடணும். இந்த டி டைம், இந்த டி வந்து டெம்பரேச்சர். ஸோ டீன்றது டெம்பரேச்சர் ஆஃப் ஆப்ஜெக்ட், டிஎஸ்ன்றது டெம்பரேச்சர் ஆஃப் சரௌண்டிங்ஸ். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ண போகிறோம். அந்த ஆப்ஜெக்டோடைய மாஸ் m, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து s. ஸோ அப்போ அமௌண்ட் ஆஃப் ஹீட் லாஸ் எப்படி கொடுப்போம்? dq = ms dt அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ dtயால் ரெண்டு சைடு டிவைட் பண்ணிங்க அப்படின்னா dq/dt = ms dt/dt. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனையும் ஸ்டார்டிங்கில் எழுதின இந்த ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணணும். பட் இங்கே ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் இருக்கனால அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்னா ஏவை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ நம்ம ms dt/dt = -a × t - ts. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி டேர்ம்ஸை கொண்டு போகணும். ஸோ அப்போ இந்த dtயவும் இந்த சைடு இருக்கிற t - tsையும் ஒன் சைட் கொண்டு போயிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸை இன்னொரு சைட் கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது இன்டெகிரேஷன் பொறுத்த வரைக்கும் கீழே உள்ள டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மேலே இருக்கிற டேர்ம் கிடச்சிச்சு அப்படின்னா அதை லான் அப்படி போட்டுக்கலாம். ஸோ அப்போது t - tsன்றது டெம்பரேச்சர் தான். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dt தான் கிடைக்கும். ஸோ மேலே நமக்கு இன்டெகிரேஷனுக்குள்ளே dt மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ அதை நம்ம லான் போட்டு எழுதிக்கலாம். ஸோ அப்போ லான் ஆஃப் t - ts அப்படின்னு அதை எழுதியிருக்கோம். which is equal to -a/msன்றது கான்ஸ்டன்ட். இன்டெக்ரல் dtனா அதோடைய வேல்யூ t. ஃபார்முலா என்னது? இன்டெக்ரல் x⁴n = x⁴n + 1/n+1. ஸோ இதான் இன்டெகிரேஷனுக்குரியது. ஸோ இங்கே t⁴0 இருக்கிறதா மீனிங். ஸோ t⁴0 + 1/0 + 1 வரும், t மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட் வந்து b1ன்னு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரெண்டு சைடும் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் எடுக்க போகிறோம். ஸோ ஏன்னா லான் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் சால்வ் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ எக்ஸ்போனன்ட் எடுத்தோம் அப்படின்னா ஸோ எக்ஸ்போனன்ட் டு லானும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகிட்டு t - tsன்னு கிடைக்கும் இந்த சைட், which is equal to e⁻ -a/mst + b1ன்னு இருக்கும். ஸோ எக்ஸ்போனன்ஷியல் பொறுத்த வரைக்கும் அடிஷனில் இருந்தால் மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கலாம். ஸோ அந்த ரெண்டு டைமும் தனித்தனியாக அடுத்து எழுதியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த e⁻b1ன்றதை கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை b2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ b2 e⁻ -at/ms. ஸோ அப்போ t-யோடைய வேல்யூ என்ன வரும்? ts + b2 e⁻ -at/ms. ஸோ இதுதான் உங்களுடைய டெம்பரேச்சரோடைய வேல்யூ. உன்னுடைய ஆப்ஜெக்டோடைய டெம்பரேச்சரோடைய வேல்யூ எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம்? நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.